டியர் ஸ்டூடெண்ட், இப்போ சாப்டர் 5ல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் நம்ம எக்ஸசைஸ் 5.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேட்ச் த கிவன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வித் அப்ராப்ரியேட் நம்பர் பேட்டர்ன் அண்ட் இட்ஸ் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸும் அதோட ஜென்ரல் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படி பாருங்கள். 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 6. இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ட்டு இருக்கா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது இது வந்து ஒரு சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். 2, 4, 6, 8 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த சீக்வென்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படின்ட்டு ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சொல்கிறது புரியுதா? அது போல் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த அன்சோ ஆன் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம போடுவோம். சொல்கிறது புரியுதா? இது போல் 3 டாட் வச்சோம் அப்படின்னா அது பேர் என்ன? அன்சோ ஆன். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், இது வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்லையும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, அப்புறம் 8 இருக்குது, அப்புறம் என்னவா இருக்கும்? 10 இருக்கும். அடுத்து என்னவா இருக்கும்? 12 இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ஒரு சீக்வென்ஸ் அப்படிங்கிறப்போ அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 நம்பரையும் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து செகண்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு வேல்யூஸ் கிடைக்குது இல்லையா? அதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 6ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2. 8ஐயும் 6ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 2. அப்போது ஒரு சீக்வென்ஸில் அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், இது வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. அப்போது எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒய்யோட வேல்யூஸ். அதாவது இங்கே 2 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, 6 ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸு. ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டார் இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது, அப்புறம் 8 இருக்குது. இது போல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒவ்வொரு நம்பருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூஸ் 1. இந்த எக்ஸோட வேல்யூஸ் 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 கிடச்சிச்சு நமக்கு? 1 × 2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த 2ங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். அதே போல் அடுத்தது 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 4ன்னு கிடைக்கும்? அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து 4ன்னு கிடைக்கும். அதே போல் பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஒய்ங்கிற ஆன்சர் ஒய் வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ இதோட ஜென்ரலைசேஷன் ஃபார்மில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஒய்ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸுங்கிற வேல்யூஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். y = 2x அப்படிங்கிறது தான் இதோட ஜென்ரலைசேஷன். சொல்கிறது புரியுதா? ஜென்ரல் ஃபார்ம் வந்து y = 2x. வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1ன்னு போட்டிங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 2. அதே போல் வேறு போட்டு பார்ப்போம். y = 2, எக்ஸோட வேல்யூஸ் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ 2 2s are 4. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் உனக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்கும்? 4. அது போல் தான் இந்த ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கூட தேவையில்லை. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமும் அவங்களே கொடுத்துட்டு அதுக்கான சீக்வென்ஸும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஜஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, 4, 6, 8 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த சீக்வென்ஸு. அப்போ இந்த சைடில் 2, 4, 6, 8ன்னு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது இல்லை, ஏ இல்லை, பிலையும் இல்லை, சிலையும் இல்லை,
இங்கே பாருங்கள் டியில் இருக்கா 2 4 6 8 அப்படின்னு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கா. இங்கே ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்குது, y = 2n. நாங்கள் என்ன சொன்னால் 2x எடுத்துங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நாங்கள் எக்ஸுங்கிற வேல்யூஸாக எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அவங்க n அப்படின்னு வேரியபிளாக எடுத்திருக்காங்க. சொல்கிறது புரியுதா? வேரியபிள் நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். அப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அடுத்தது செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து எப்படி வந்து சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8, இந்த சென்டரில் உள்ள வந்து 9. அதே போல் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, சென்டரில் உள்ளது ஒன்று 13. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, 5 9 13 அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. அப்போது இங்கே நமக்கு சைடில் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த செகண்ட் ஒன்னுக்கு எந்த சீக்வன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 5 9 13, அடுத்து என்னவாக இருக்கும் 17 அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து ஏவாக இருக்கும். அப்போ இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க, y = 4n + 1. அதாவது என்னோட வேல்யூஸ், என்னங்கிறது இங்கே வந்து ஸ்டெப்பு, ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்னோட வேல்யூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 1 கூட வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட வேல்யூஸ், அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸோட நம்பர் நமக்கு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த டயக்ராமுக்கான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. சொல்கிறது புரியுதா? அடுத்தது தேர்டு ஒன் பாருங்கள். இந்த தேர்டு ஒனில் இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்போ வந்து உனக்கு எப்படி சீக்வன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4, ஃபஸ்ட் ஒனில் 4 இருக்கா. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அடுத்து நமக்கு என்ன இருக்குது 16. அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு 4 இருக்குது, அப்புறம் 16 இருக்குது, அடுத்தது இங்கே என்னவாக இருக்கும் 32 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ அடுத்ததில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிட்டாவே இதில் சீக்வன்ஸ் நம்ம வந்து எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 4 16 எங்கே ஸ்டார்ட் ஆகுது சீக்வன்ஸ்னு பாருங்கள். இது இல்லை, இது கண்டுபிடிச்சிட்டோம். இது இல்லை, இது இல்லை. 4 16 ஸ்டார்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் எதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது 4 16 36 64 அப்படின்ட்டு இருக்குது. சொல்கிறது புரியுதா? இங்கே வந்து 32 கிடையாது, 36. இந்த கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ரைட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் 64. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ இதுக்கான சீக்வன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ தேர்டு ஒனுக்கான சீக்வன்ஸ் எங்கே இருக்குது, இதுதான், இ தான். சொல்கிறது புரியுதா? அடுத்தது இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள். இந்த ஃபோர்த் ஒனில் நீங்கள் ஃபுல் டயக்ராம் பார்க்கக்கூடாது. இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 1, இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது 2 4, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்போது 1 4 9 அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே கிடையாது, இதுலேயும் இல்லை. 1 4 எப்படி இருக்கணும் 1 4 9, இங்கே இருக்க பாருங்கள் 1 4 9 16. அப்போ இந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்கும் சென்டரில் 16 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இதுக்கான சீக்வன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபோர்த் ஒனோட ஆன்சர். அடுத்து வந்து ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்குள்ளே டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃப்ளவர் ஆட்டம் 1 2 3 இருக்குது. இதில் 1 2 3 4 இருக்குது. இதில் 5 இருக்குது. இதில் 6 இருக்குது. அப்போ சீக்வன்ஸு 3 4 5 6 அப்படின்ட்டு இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இருக்க பாருங்கள் 3 4 5 6. அப்போ இந்த டயக்ராமுக்கான சீக்வன்ஸ் வந்து பி. அப்போ ஜஸ்ட் மேட்ச் பண்ணுங்கள் 5 அப்படின்ட்டு. சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த ஒவ்வொரு டயக்ராமுக்கான சீக்வன்ஸ் ப்ளஸ் அதோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டியதான். இந்த டயக்ராம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதோட சீக்வன்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு,
அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சீக்வென்ஸ் இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் மேட்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பாரு. இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ரிலேஷன்ஷிப் எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷன்ஷிப்பு. இப்போது எக்ஸுக்கு இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ எப்படி இந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, அதாவது எக்ஸோட வேல்யூஸை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாவா இல்லது ஆட் பண்ணாலா இல்லை சப்ராக்ட் பண்ணாவா நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூஸை என்ன பண்ணால் ஒய்யோட வேல்யூஸ் இது போல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஒரு 4 ஜென்ரல் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த டேபிளுக்கான ஜென்ரல் ஃபார்ம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஜென்ரல் ஃபார்ம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் சம் பாரு. எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4ன்னு இருக்குது. ஆனால் ஒய்யோட வேல்யூஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். 4 அப்படின்ட்டு இருக்கு. ஒய்யோட வேல்யூஸ் வந்து 4 அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து 2 அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்ன ஒய்யோட வேல்யூஸ் 8. 3 எக்ஸோட வேல்யூஸ் 3ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூஸ் என்ன 12. எக்ஸோட வேல்யூஸ் 4ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூஸ் என்ன 16. இது போல் எக்ஸோட வேல்யூஸும் போயிட்டே இருக்கும், ஒய்யோட வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ எந்த ஜென்ரல் ஃபார்ம் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். y = 4x அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், y = 4x அப்படின்னு எடுத்திங்கன்னா வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். எக்ஸுக்கான வேல்யூஸ் இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 எக்ஸுக்கான வேல்யூஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 கரெக்டாக வருது. இந்த ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸோட வேல்யூஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்க்கான வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. அதே போல் ஒவ்வொரு நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டு அப்படின்னா இதுதான் வந்து இந்த டேபிளுக்கான ஜென்ரல் ஃபார்ம். சொல்கிறது புரியுதா? சரி, செகண்ட் வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். y = 4, எக்ஸுக்கு பதிலாக 2, 4 2s நமக்கு என்ன கிடைக்கும்? 8. அப்போ செகண்ட் வேல்யூஸும் கரெக்டாக வருது. சரி, தேர்ட் வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். y = 4, எக்ஸுக்கு 3, 4 3s 12. சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த டேபிளுக்கான ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா y = 4x இருக்கு இல்லையா? y = 4x இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்ம். அப்போ ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேபிளுக்கான எக்ஸு ஒய்க்கான ரிலேஷன்ஷிப்பில் உள்ள எந்த சூட்டபுளான ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா y = 4x அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஏன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஒய்யோட வேல்யூஸ், அதாவது இங்கே 4 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சொல்கிறது புரியுதா? இங்கே 4ங்கிற வேல்யூஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? இங்கே எக்ஸோட வேல்யூஸை ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்குது. அப்போது இதுதான் அதோட சூட்டபுளான ஜென்ரல் ஃபார்ம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டபுளாக இருக்காது. வேணா பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் வந்து 1, எக்ஸோட வேல்யூஸ் இங்கே 1ன்னு போட்டிங்க அப்படின்னா 1 + 4 உங்களுக்கு என்னென்னு கிடைக்குது? ஒய்யோட வேல்யூஸ் 5. அது தப்பு. நமக்கு என்னென்னு வரணும்? 4 தான் வரணும். இங்கே 5ன்னு வருது. அப்போ இது ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுவாக இருக்காது. அப்போ இங்கே பாருங்கள், y = 4 அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே 4 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை எடுத்திங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே 4 அப்படிங்கிற போல் மீனிங்கில் வரும். அப்போ இதுவும் உனக்கு இருக்காது. இப்போ y = 4 × 4 அதாவது 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே 16ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த டேபிளுக்கானது என்னவாக இருக்கும் அப்படின்னா y = 4x. ஏன் அப்படின்னா எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூஸையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் இது போல் ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ இதுதான் அதுக்கான சூட்டபுளான ஜென்ரல் ஃபார்ம். சொல்கிறது புரியுதுங்களா? அதே போல் தேர்ட் ஒன் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள். அப்போ எக்ஸோட வேல்யூஸை அவங்க கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டான
ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? வேணால் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டான வேல்யூஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஒரு ஈக்குவேஷன் இந்த ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இந்த கரெக்டான ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஜென்ரல் ஃபார்ம் தான் கரெக்டாக அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தப்பாக வருது அப்படின்னாக்க அனதர் ஒன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எப்படி இந்த ஜென்ரல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேர்டு ஒனில் எக்ஸோட வேல்யூஸ் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -2. ஒய்யோட அடுத்தது வந்து -1, அடுத்தது வந்து 0, அடுத்தது வந்து 1, அடுத்தது வந்து 2, இது போல் போயிட்டே இருக்கும். ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு எப்படி கிடைக்கிது, 6, செகண்டில் 3, அடுத்து 0, அடுத்தது என்ன கிடைக்கிது, -3, -6. இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இங்கே -2 இருக்குது. இந்த -2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும்? இங்கே பாருங்கள், -2 கூட இப்போ நார்மலாகவே உனக்கு தெரியும் 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 3. சொல்கிறது புரியுதா? இப்போ இங்கே -2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -2 × 3 நமக்கு என்னன்னு கிடைக்கும், -6 அப்படின்னு தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்னென்னு வரணும், வெறும் +6 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ அப்போது இந்த -2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், -3 மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 3s are 6. இந்த -2 கூட -3 மல்டிப்ளை பண்ணால் தான் +6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரி, இதில் கரெக்டாக வருது. -3 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. அப்போ அதே போல் ஒவ்வொரு நம்பர் கூடயும் -3 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இது கரெக்டான நம்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே வேணால் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் -3 மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 3 is 3, இதுக்கும் கரெக்டாக வருது. இங்கேயும் -3 மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே -3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 1 3 is 3, -3. இங்கே -3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது இதில் எக்ஸோட வேல்யூஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸையும் -3 மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கணும். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, -3 மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ தான் நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூஸ் கூடயும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், -3 மல்டிப்ளை பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த டேபிளுக்கான கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஜென்ரல் ஃபார்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = -3x. ஓகேவா? அப்போ இதில் y = -3x அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள் பார்ப்போம். y = -3x, இதுதான் இந்த டேபிளுக்கான கரெக்டான ஜென்ரல் ஃபார்ம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ செகண்ட் சம்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸ் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்பல இருந்துச்சு. சொல்கிறது புரியுதா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்பல இருந்துச்சு. இப்போ 1 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 4, 2 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 8, 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12, 4 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் y = 4x அப்படிங்கிற கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஜென்ரல் ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணோம். அதே போல் தான் இதில் ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸையும் எதால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்குது, -3 மல்டிப்ளை பண்ணால் தான். அப்போது இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்ன இருக்கும், y = -3x. சொல்கிறது புரியுதுங்களா? ஓகேப்பா, சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் நம்பர் 5.1 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமு, அதுக்கான சீக்வென்ஸு ப்ளஸ் ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா? செகண்ட் சம்மு தேர்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளுக்கான கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூஸ் வந்து
எதால் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதா? சம்டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்பல கூட வராது, ஆட் பண்ணுறப்பல கூட வரலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஈக்குவேஷன் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதா? இதோட நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 5.1 ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?